வெல்கம் டு த சிம்பிள் சமையல். இன்னைக்கு எப்படி சீரக சம்பா மஷ்ரூம் பிரியாணி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உதிரி உதிரியாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அடிக்கடி பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கிளாஸ் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி 30 நிமிஷம் ஊற வச்சுடுங்க. அப்புறம் குக்கரில் 50 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் 2 பட்டை, 1 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாசி பூ, 2 கிராம்பு, 1 கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல வாசனை கொடுக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச அப்புறம் 3 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக நறுக்கினதை சேர்த்து வதக்கி கொடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி கலர் மாறின அப்புறம் 1 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி கொடுங்க. உப்பை ஆட் பண்ணால் வேகமாக குக் ஆகும் தக்காளிலாம். அது கூட கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து ஒரு கையளவு வர்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா இதை வந்து வதக்கி கொடுங்க. இது வந்து மனமும் ருசியும் கொடுக்கும். அதுக்கப்புறம் 2 பேக்கெட் பட்டன் மஷ்ரூம் வந்து சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க, சின்னதாக கட் பண்ணாதீங்க. ஏன்னா மஷ்ரூம் வந்து வதக்கி கொடுக்க போது அது சுருங்கி வரும். மஷ்ரூம் சுருங்கி தண்ணி வந்து வெளியில் விடும். தண்ணி விட்டப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்தா கீழே வந்து ஒட்டாது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க. ரொம்ப மசாலா ஆட் பண்ணாதீங்க. 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. மசாலா வந்து நல்லா வந்து ஒரே மாதிரி கலந்தப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுங்க. தயிர் ஆட் பண்ணால் நல்லா வந்து பிரியாணி ஜூஸியாக இருக்கும். நம்ம போட்ட மசாலாலாம் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃப்ளேவரும் வந்து நல்லா இருக்கும். இது கூட 1 எலுமிச்சம்பழம் ஜூஸை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக ஆன அப்புறம் மசாலா நம்ம வந்து ஊற வச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்து மெதுவாக நல்லா கலந்து விடுங்க. உடையாமல் மெதுவாக கலந்து விடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சுட்டு 3 விசிலுக்கு குக் பண்ணி எடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கிளறி கொடுங்க இமீடியட்டாக. அதுக்கப்புறம் இந்த பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆறின அப்புறம் ரைத்தா கூட சர்வ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.